ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீமன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு அனிமையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், சுற்றி ஒரே பனிமலை, செம்ம குளிர். நம்ம ஹீரோ தான் டான்ஜிரோ. அவங்க தங்கச்சி நெசிக்கோவை முதுகில் தூக்கிக்கிட்டு பனியில் வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கான்ப்பா. தங்கச்சி உடம்புல இருந்து ரத்தம் கொட்டுது. ஏன்டா சாமி இப்படி ஆச்சு, தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? டான்ஜிரோ அழுதுகிட்டே ஓடுறான். கட் பண்ணா அப்படியே லைட்டா ஃபிளாஷ்பேக் போகுது மக்களே. நம்ம டான்ஜிரோவோட மூஞ்சியை பாருங்க, கரியெல்லாம் பூசிக்கிட்டு செம்ம சமட்டு பையனா இருக்கான். அவங்க அம்மா, தம்பி, தங்கச்சின்னு ஒரு குட்டி குடும்பம். அப்பா இல்லாததுனால குடும்ப பாரம் முழுக்க நம்ம டான்ஜிரோ தலையில தான். மலையில இருந்து கரியை வெட்டி அதை கீழே இருக்கிற கிராமத்துல போய் வித்துட்டு வரதுதான் இவனோட வேலை. அன்னைக்கு பார்த்து கறியை விற்க கிளம்பும் போது தம்பி தங்கச்சிங்க எல்லாம் அண்ணே நாங்களும் வரோன்னு அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா பனி அதிகமா இருக்கிறதுனால டான்ஜிரோ எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டு தங்கச்சி நெசுகோ கிட்ட ஏ புள்ள அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிராமத்துக்குள்ள நம்ம டான்ஜிரோ காலை வச்ச உடனே பார்க்கணுமே, ஏரியா முழுக்க இவனுக்கு அவ்வளோ மரியாதை. பாப்பா டான்ஜிரோ நல்லா இருக்கியான்னு எல்லாரும் கேட்குறாங்க. இவனுக்கு மூக்கு செம்ம பவர் மக்களே. யாரு தப்பு பண்ணாலும் அந்த வாசனை வச்சே கண்டுபிடிச்சிடுவான். ஒருத்தன் தட்டை உடைச்சிட்டு இவன் மேல பழைய போடுவான். நம்ம ஹீரோ மோப்பம் பிடிச்சு டேய் தம்பி உனதான் உடைச்சதுன்னு உண்மையை குறைப்போம். பாருங்க, அங்க நிக்குது நம்ம டான்ஜிரோ. கறியெல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது நல்லா இருட்டிடுது. அப்ப மலையடி வாரத்துல இருக்கிற சபுரோ தாத்தா இவனை கூப்பிட்டாரு. தம்பி, ராத்திரி நேரத்துல மலையில ஏறாத, பேய் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அவனுங்க மனுஷங்களை பிடிச்சி தின்னுடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல தங்கிட்டு காலையில போன்னு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோவும் சரி தாத்தா சொல்றாருன்னு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிடுறான். மறுநாள் விடிய காலையில நம்ம டான்ஜிரோ ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வரான். ஆனா வீட்டு வாசல்ல வந்த உடனே அவனுக்கு ஒரு மர்மமான ரத்த வாசனை அடிக்குது. பதறி போய் ஓடி போய் பார்க்கறான். ஐயோ, நெஞ்சே வெடிச்சிடும் மக்களே. அவங்க அம்மா, சின்ன தம்பி, தங்கச்சிங்க எல்லாரையும் அந்த ரத்த காத்தேரியான டீமன்ஸ் கொடூரமா கொன்னு ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுறது. முழு குடும்பமும் காலி. ஆனா நம்ம பெரிய தங்கச்சி நெசுக்கோ உடம்புல மட்டும் ஏதோ லேசா சூடு இருக்கிறத பாக்குறான். என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்துவேன்னு சாமின்னு அவளை தூக்கிக்கிட்டு அந்த பனிமலையில ஆரம்பத்துல ஓடுனா பாத்தீங்களா, அந்த சீனுக்கு இப்பதான் வரும். ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நெசுக்கோ திடீர்னு முழிச்சு பாக்குறா. ஆனா அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா மாறி டான்ஜிரோவே அட்டாக் பண்ண வரா. ஆமா மக்களே, அந்த பேய் கடிக்கவும் நெசுக்கவும் இப்ப பேயா, அதாவது டீமனா மாறிட்டா. டான்ஜிரோ அழுகுறான். நெசுக்கோ, என்ன அடையாளம் தெரியலையாடி, நான் தான் உன் அண்ணன் கத்த. நெசுக்கோ கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அவளுக்குள்ள இருக்கிற மனுஷ குணம் அண்ணனை பார்த்து கதறுது. அப்போ பார்த்து ஸ்கிரீன்ல யாரு வராருன்னு பாருங்க. கத்தியோடு மரண மாசம் ஒருத்தன் என்ட்ரி தரான். அவன் தான் நம்ம கியூ டோமிகோ, ஒரு அக்மார்க் டீமன் ஸ்லேயர். வந்த வேகத்துல நெசுக்கோ தலைய சீவ வரான். நம்ம டான்ஜிரோ குறுக்க விழுந்து, யோ அண்ணே, என் தங்கச்சியை விட்டுருன, அவ யாரையும் கடிக்க மாட்டான்னு காலை விழுந்து கெஞ்சுறான். டோமியோக்கு கோவப்பட்டு பலமையினவனானே இங்க அழுகைக்கு இடமில்லைன்னு கத்துறான். டான்ஜிரோ சும்மா இல்லாம ஒரு சூப்பர் பிளான் போடுறான். கோடாரிய மறைச்சு வச்சு டோமிக்கோ மேல வீசிட்டு வெறும் கையோட சண்டைக்கு போறான். டான்ஜிரோவோட அந்த தைரியத்தை பார்த்து டோமிக்கோ மிதந்து போயிடுறான். டான்ஜிரோ மயங்கி விழுந்த உடனே நெசுக்கோ டோமிக்கோ கிட்ட இருந்து அண்ணனை காப்பாத்த அவன் முன்னாடி வந்து நின்னு கர்ச்சிக்கிறா. அடேங்கப்பா, பேயா மாறினாலும் அண்ணன் மேல இவ்வளவு பாசமானு டோமிக்கோ ஆச்சரியப்பட்டு அவங்கள கொல்லாம விட்டுறான். நெசுக்கோ வாயில கடிக்காம இருக்க ஒரு மூங்கில் குச்சியை கட்டி விடுறான் டான்ஜிரோ. கடைசியா டோமியோக்கோ தம்பி டான்ஜிரோ, நீ சகோதரி மலைக்கு போய் உரோகொடாகி என்கிற பெரியவரை பாரு, அவர் தான் உனக்கு வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். டான்ஜிரோ தன் தங்கச்சி நெசுகோவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனை திரும்பவும் மனுஷனா மாத்தணும், தன் குடும்பத்தை அழிச்சவனையும் பழி வாங்கணும்னு வெறியோட கிளம்புறான். இங்கதான் மக்களே நம்ம டீமன் ஸ்லேயரோட வெறித்தனமான பயணம் ஆரம்பிக்குது. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள, இது மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் மோகன் பாபு வாய்ஸ் சேனலை.